டாக்டர் திரு ராமஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்திருக்கிறார். அவரை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அவரை வாழ்த்துரை அளிக்குமாறு விரும்புகிறேன். உலக பிராமணர் நல சங்கத்தினுடைய நிறுவனர் தலைவர் ஐயா சிவநாராயணன் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு நான் வர வேண்டும் என்று என்னை கடத்தி கொண்டுதான் வரவில்லை, மற்ற எல்லாமே அவர் பண்ணிட்டார். எங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை வரும்னா, ஒரு மாதத்திற்கு முன்னால் ஒரு நிகழ்வுக்கு தேதி கேட்பாங்க. அப்போ நம்ம காலண்டரை பார்த்துட்டு சரின்னு சொல்லிவிடுவோம். அவங்களும் ஏற்பாடெல்லாம் பண்ணிவிடுவாங்க. அதற்கப்புறம் கட்சியில் நிறைய நெருக்கடி வரும், அரசியல் பணிகள் வந்து கொண்டே இருக்கும். அதில் பிஜேபி கொஞ்சம் வித்தியாசமான கட்சி. நீங்கள் திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ் எல்லாம் ஸ்டேட் போர்டு சிலபஸில் படிக்கிற மாதிரி. அந்த ஸ்கூல்ல எல்லாம் அட்டெண்டன்ஸ் கிடையாது, ஹோம்ஒர்க் கிடையாது, அசைன்மெண்ட் கிடையாது. போனால் டீச்சரை ஜாலியாக கிண்டல் பண்ணிட்டு வரலாம். எக்ஸாமே வைக்க மாட்டாங்க, எல்லாரையும் பாஸ் போட்டுருவாங்க. திமுக அப்படி தான். திமுக எக்ஸாம் வச்சு தான் பாஸ் போட்டிருந்தாங்கன்னா ஸ்டாலின் உட்பட எல்லாருமே ஃபெயில் ஆகிருப்பாங்க. ஒரு தடவை உதயநிதி ஸ்டாலின் சவால் விட்டார் நம்ம ஆளுநர் ஐயா ரவிக்கு. அவர் ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு என்ன மாதிரி மக்களை சந்திச்சு எலெக்ஷனில் ஜெயிக்க சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு. நாம் பதில் சவால் விட்டோம், நீயும் மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஒரு டிஎன்பிசி குரூப் 4 பாஸ் பண்ணி பார்ப்போம். ஆளுநர் மாதிரி ஐபிஎஸ் வேண்டாம், குரூப் 4 பாஸ் பண்ண இருக்கிறதுல அதுதான் ரொம்ப குறைச்சல். எத்தனை வருஷம் ஆனாலும் பாஸ் பண்ண முடியாது. அப்படி சிலபஸ். இந்த பிஜேபி சிலபஸ் கொஞ்சம் ஐசிஎஸ்சி சிலபஸ் மாதிரி, சிபிஎஸ்சி சிலபஸ் மாதிரி ரொம்ப கஷ்டமான சிலபஸ். ஒரு தடவை பாண்டிச்சேரி முதல்வர் ரங்கசாமி ஐயா அவர்களை சந்திக்கும் போது, பிஜேபி ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு, நல்லா வேலை செய்கிறீங்க அப்படின்னு பாராட்டினார். அப்போ நான் சொன்னேன், இந்த நீதிமன்றத்தில் பிரமாணம் சொல்லுவாங்க, நான் சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லிட்டாலே போதும், நான் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு. அதை இன்னொரு வார்த்தை சேர்த்து சொல்லுவாங்க, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லைன்னு அசர்ட்டிவாக இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்லுவாங்க. அது மாதிரி பிஜேபியில் எப்படின்னா, ஐயா எங்களுக்கு இருப்பதெல்லாம் வேலை, அப்புறம் அடுத்த வரி வேலையை தவிர வேறொன்றுமே இல்லாத கட்சி பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு சொன்னேன் அவர்கிட்ட. அந்த மாதிரி பணிச்சுமை அதிகமாகிடும், திடீர்னு வேலை வரும். அவர்கிட்ட மெதுவாக சொல்லி பார்த்தேன், நிறையா வேலை இருக்குது, வர முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஏதோ மன்னிச்சிருவார்னு நினச்சேன். ஆனால் அவர் அந்தனராக இருக்கிறாரே தவிர ரொம்ப கொடுமையான அந்தனராக இருக்கிறார். அவர் மன்னிக்க தயாராக இல்லை, வந்தே தீரணும் அப்படி. உங்களுக்கு விமானத்தில் டிக்கெட் எடுத்து கொடுக்குறேன், திரும்ப விமானத்தில் நீங்கள் என்னமோ சொன்னார். சரி, இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறாருன்றதுனால இரவோடு இரவாக நான் கிளம்பிங்க வந்து விட்டேன். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை எல்லாம் சந்தித்ததில். ஒருவேளை நான் வராமல் போயிருந்தால் உங்களை எல்லாம் சந்திக்கிற, பல பேரிடம் ஆசிகள் பெறுகிற நல்ல வாய்ப்பை நான் இழந்திருப்பேன். எனக்கு முன்னால் சகோதரர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் மிக விரிவாக பேசியிருக்கிறார். நான் கொஞ்சம் நம்ம பாரம்பரியம் என்ன, இந்த தேசத்தோட சமூக பழக்கங்களை பற்றியெல்லாம் கொஞ்சம் பேசிவிட்டு அரசியலுக்கு வரலான்னு நினைக்கிறேன். நான் பேச போகிறது கான்டெம்பரரி பாலிடிக்ஸ் இல்லை, கான்டெம்ப்ளேட்டிவ் பாலிடிக்ஸ். நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு பாலிடிக்ஸ். நம்ம நாட்டில் வர்ண தர்மம் ரொம்ப செயல்பாட்டில் இருந்த ஒரு காலம். அப்போ தான் பிராமணன் இருந்தது, சத்திரியன் இருந்தது, வைஷ்யன் இருந்தது, சூத்ரன் இருந்தது. இது ஏதோ வடமொழி சம்பிரதாயம், தமிழுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை, தமிழ் பண்பாடு என்பது வேறு, அப்படிதான் இல்லை. தொல்காப்பியத்திலேயே அந்தணர், அரசர், வணிகர், வேளாளர் என்று சமூகம் 4 வகைப்படும் அப்படின்னு தொல்காப்பியர் பிரிச்சிருக்கார். அந்தணர், அரசர், வணிகர், வேளாளர் என்பது வைஷ்யன், பிராமணன், சத்திரியன், சூத்ரன் என்கிற அதைத்தான் அப்படி சொல்லியிருக்கிறார். அதனால சமூகம் இயங்குவதற்கு ஒரு காரணி இருந்தது. அது சரியா தவறா, அது நல்லது நடந்ததா, சமூக அநீதி விளைந்ததா, அந்த விவாதத்துக்குள்ளே போக வேண்டாம். இன்றைக்கு அந்த வர்ண விவஸ்தா இன்றைக்கு இல்லை. நான் சொன்னது பழைய காலகட்டம். ஏன் அப்படி உருவாச்சு?
நீங்கள் மேற்கத்திய நாடுகளுக்கும் நம்ம நாட்டுக்கும் அந்த சமுதாய அமைப்பில் நிறைய ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ் இருக்கு. மேற்கத்திய நாடுகள்லாம் ஒப்பந்த முறையில் உருவான சமுதாயங்கள், சோஷியல் கான்ட்ராக்ட். அங்கே ஒரு தனிநபருக்கும் அரசாங்கத்துக்கும் தான் தொடர்பு. ஒரு தனி மனிதன் தனக்கான எல்லா உரிமைகளையும் அரசாங்கத்திடமிருந்து பெறுகிறான். ஒருபடி மேலே சொன்னால் ஒவ்வொரு குடிமகனும் உயிர் வாழ்கிற உரிமை கூட அரசன் கொடுக்கறது தான். அது லா ஆஃப் எமினன்ட் டொமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே யாராவது வழக்கறிஞர் இருந்தீங்கன்னா அந்த கிரீக் ரோமன் அந்த ட்ரெடிஷனில் தி லா ஆஃப் எமினன்ட் டொமைன் வரும். உயிர் வாழ்கிற உரிமையை கூட அரசன் கொடுக்கறதா இங்கே. நம்ம நாடு அப்படி இல்லை. இங்கே நம்ம சமுதாயம் என்பது ஒப்பந்த முறையில் உருவானதல்ல, உறவின் முறையில் உருவான சமுதாயம். உறவு முறை சமுதாயம் தான் பாரத சமுதாயம். இங்க இண்டிவிஜுவலே இல்லை. நம்ம நாட்டில் ஹெட் கவுண்ட் பண்ணி பாப்புலேஷனை பார்க்குறாங்கல்ல, 140 கோடி ஒவ்வொருத்தரா என்றாங்க. ஒவ்வொருத்தரா என்ன வேண்டிய அவசியம் இல்லை. இந்தியன் சிஸ்டமே கலெக்ஷன் ஆஃப் தி கலெக்டிவ்ஸ், கலெக்ஷன் ஆஃப் தி இண்டிவிஜுவல்ஸ் இல்லை. இந்திய சமுதாயம், இந்திய சமுதாயமே கலெக்ஷன் ஆஃப் தி கலெக்டிவ்ஸ். ஏற்கனவே சேர்ந்திருக்கிற ஜாதியாக, சம்பிரதாயமாக, ஒரு பங்காளிகளாக, தாயாதிகளாக சேர்ந்திருக்கிற ஒரு இனக்குழுவை, கூட்டத்தை, அதை ஒட்டுமொத்தமாக சேர்ப்பதுதான் சமுதாய அமைப்புங்க. இதை மேற்கத்திய நாடுகளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பிரிட்டிஷ்காரனால இதை தெரிஞ்சுக்க முடியல, புரிஞ்சுக்க முடியல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் கொடுத்துருக்கீங்க. பிராமணனுக்கு என்ன வேலை, சத்திரியனுக்கு என்ன வேலை, வைஷ்யனுக்கு என்ன வேலை, சூத்ரனுக்கு என்ன வேலை, இப்படி கொடுக்கப்பட்டிருக்கு. நாம இப்படி ஹரிசாண்டலா வச்சிருந்ததை இவன் வெர்டிகலா வச்சான். நீங்க இவர் பிராமணர், இவர் சத்திரியர், இவர் வைஷ்யர், இவர் சூத்ரர்னு வச்சா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் ஹரிசாண்டலா இருக்கு, சமமா இருக்கு. இவர் பிராமணர், இவர் சத்திரியர், இவர் வைஷ்யர், இவர் சூத்ரர்னு வச்சா வெர்டிகலா வருது. அப்ப ஒருத்தர் மேல ஒருத்தர் கீழேன்னு ஆகுது. ஹரிசாண்டலா வச்சவங்க நம்ம முன்னோர்கள், வெர்டிகலா வச்சவன் பிரிட்டிஷ்காரன், பிரிட்டிஷ்காரன் வாழை பிடிச்சவன் திக்காக்காரன். அதனால அவனை வெர்டிகலா பார்த்து அவர் தலையில பிறந்தது புருஷ சூக்தத்தில் வர்ற ஒரு சின்ன சூத்திரத்தை வச்சுக்கிட்டு அதுலயும் அவர் இவ்வளவு விரிவால சொல்லல. அதுக்கு வியாக்கியானம் பண்ணதே கருணாநிதி தான். நிறைய இது பாருங்களேன், இந்த இதெல்லாம் ப்ரொமோட் பண்றது அவங்க தான். எந்த பிஜேபி காரனும் ஆர்எஸ்எஸ் காரனுக்கும் இது வரைக்கும் மனுநீதியை அச்சடிச்சு ஊர் ஊரா கொடுத்து மனுநீதி வாசிங்க, மனுநீதி தான் இந்து தர்மம், மனுநீதியில் தான் எல்லாருக்கும் நம்ம யாரும் எங்கேயும் மனுநீதியை ப்ரொமோட்டே பண்ணல. லட்சக்கணக்கான மனுநீதி அச்சடிச்சு கொடுத்தவர் நம்ம அண்ணன் திருமாவளவன் தான். அவர் தான் மனுநீதிக்கான ஏகபோக சேல்ஸே அவர் தான். நல்ல வேலை மனு இல்லை காப்பி ரைட்டு கேட்கறதுக்கு. அப்படி இவங்க வர்ண விவஸ்தாவில் குற்றம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. வர்ண விவஸ்தா ஒழிக்கப்பட்டதுக்கு மிக முக்கிய காரணம் பிரிட்டிஷ் ஆட்சி தான். ஏன்னா வேதங்களுக்கு, வேதிக் எஜுகேஷன், வேத பாடசாலைகளுக்காக இருந்த அந்த மன்னர் மானியம், ராயல் பர்ஸ், தி ராயல் பேட்ரனேஜ் என்று சொல்வார்களே, அதையெல்லாம் ஒழிச்சிட்டான். ராயல் பேட்ரனேஜ் டு தேவதாசி சிஸ்டம், ராயல் பேட்ரனேஜ் டு வேதிக் வேத பாடசாலை, ராயல் பர்ஸ் டு அன்னதானம், அன்னதானத்தை ஒழிச்சான் பிரிட்டிஷ்கார். அன்னதானம் பண்றது தப்பு, இல்லீகல்னு சொன்னாங்க. இப்படி எல்லாம் ஒழிச்சதுனால ஒரு பெரிய மக்கள் கூட்டமே நிராதரவான ஒரு சூழலுக்கு வர ஆரம்பிச்சது. அப்பதான் மெக்காலே கல்வி முறை உருவாச்சு. இந்த மெக்காலே கல்வி திட்டம் ஏன் வந்ததுன்னா, ஆட்சி பண்றவன் பிரிட்டிஷ்காரன், மக்கள் இந்தியர்கள், ஆட்சியாளனுக்கும் ஆட்சி செய்யப்படும் பிட்வீன் தி ரூலிங் அண்ட் தி ரூல்டு மொழி பிரச்சனை இருக்கு. அவன் சட்டம் நமக்கு புரியல, அவனுடைய கல்வி கொள்கை நமக்கு புரியல, அவனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் நமக்கு புரியல, நாம பேசுறது அவனுக்கு புரியவில்லை. அதனால there was a need of a class of interpreters, டிரான்ஸ்லேட்டர்ஸ் தேவைப்பட்டாங்க. அதுக்கு ஆங்கிலம் தெரிந்த கொஞ்சம் பேர் வேணும் அப்படிங்கிறத அந்த கல்வியோட முக்கியத்துவம். அப்போ பிரிட்டிஷ்ல 2 பாலிசி வந்தது, 2 ஒப்பீனியன், ரெண்டுமே டாமினன்ட் ஒப்பீனியன். ஒரு ஒப்பீனியன் சொல்லிச்சு, நீங்க இந்தியர்களுக்கு ஆங்கில கல்வி கொடுக்கணும்னு முடிவு செய்துட்டோம். அப்படி கொடுக்கணும்னு முடிவு செஞ்சா இந்தியாவில் உள்ள எல்லாருக்குமே ஆங்கில கல்வி கொடுக்கணும் அப்படின்றது ஒரு ஒப்பீனியன், ஒரு பாலிசி. இன்னொரு பாலிசி, எல்லாருக்கும் இங்கிலீஷ் எஜுகேஷன் கொடுத்து அந்த செலவெல்லாம் நம்ம ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவன் ஊரில் இருந்துட்டு போகிறான். நமக்கு தேவை கொஞ்சம் வக்கீல், கொஞ்சம் ஆஃபீஸரு, கொஞ்சம் போலீஸ்காரன், கொஞ்சம் கிளர்க்கு, தாசில்தார், இவ்வளோதான் ஆள் வேணும்.
அந்த வேலைக்கு இங்கிலீஷ் படித்தவங்க கொஞ்சம் பேரை மட்டும் நம்ம கல்வி கொடுக்கலாம். ஸோ இங்கிலீஷ் ஃபார் ஆல், இங்கிலீஷ் ஃபார் சம் செலக்ட் பீப்புள், இதுதான் அந்த டிஃபரன்ஸ். அவங்க ரெண்டு பேருக்கு டிஃபரன்ஸு. அன்னைக்கு இருந்த பொருளாதாரம், கல்வி சூழல்லாம் காரணமாக கொஞ்சம் பேருக்கு மட்டும் இங்கிலீஷ் எஜுகேஷன் கொடுத்தா போதும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. அதனால் என்ன செஞ்சான், அப்போ இருந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில் சென்னையில், பாம்பே, கல்கத்தா, இந்த 3 பிரதான நகரங்களில் மாத்திரம்தான் இங்கிலீஷ் எஜுகேஷன் கொடுத்தான். யூனிவர்சிட்டிஸ் ஆரம்பித்தான். இந்தியாவில் முதல்ல யூனிவர்சிட்டி ஆக்ட் வந்து பல்கலைக்கழகம் ஆரம்பிச்சது இந்த 3 ஊரில் தான். மதுரையில் எல்லாம் இல்லை, திருநெல்வேலியில் யூனிவர்சிட்டி இல்லை. இப்போல்லாம் எத்தனை யூனிவர்சிட்டி இருக்குது? அப்போ எதுவுமே கிடையாது. 3 யூனிவர்சிட்டி, சென்னை, கல்கத்தா, மும்பை. அங்கே தான் இங்கிலீஷ் எஜுகேஷனை புகுத்தினான். அப்போ இயற்கையாகவே பிராமண சமுதாயம் நகரம் சார்ந்த வாழ்க்கை முறையில் இருந்த ஒரு சமுதாயம். நகரங்களில் தான் ஆங்கில கல்வி அறிமுகமாகுது. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, இயற்கையாக படிச்சிருப்பாங்க. ஏற்கனவே வேத பாடசாலைக்கு இருந்த ராயல் பர்ஸ் போச்சு, மன்னர் மானியம் போச்சு. வேதம் படிக்கிறதெல்லாம் ஆங்கில அரசாங்கம் டிஸ்கரேஜ் பண்ணாங்க. இந்த அடிப்படையே போட்டு உலுக்கி எடுத்துட்டான். அப்போ இவங்களுடைய லைவ்லிஹுட்டுக்காக ஆங்கிலம் படிக்க வேண்டிய அவசியம் உருவாச்சு. அந்த ஆங்கிலத்தை படித்தாங்க. நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்கள், சுவாமி விவேகானந்தரை ஏன் அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சாங்க? அவருக்கு இந்து தர்மத்தை பற்றி நன்றாக தெரியும் என்பது மிக முக்கிய காரணம். அற்புதமாக பேசுவார் என்பது அதை விட முக்கியமான காரணம். மிக அற்புதமாக ஆங்கிலத்தில் பேசுவார் என்பதுதான் பிரதானமான காரணம். ஆங்கிலம் பேச தெரிஞ்ச சன்னியாசிகள் அப்போ இல்லை. அப்போ விவேகானந்தருக்கு மட்டும் எப்படி ஆங்கிலம் தெரிந்தது? அவர் கல்கத்தாவில் பிறந்ததுனால தெரிந்தது. ஒருவேளை விவேகானந்தர் போபால்லையோ இந்தூர்லையோ எங்கள் ஊர் மதுரையிலையோ பிறந்திருந்தாருன்னா 1863 அவர் எப்படி இங்கிலீஷ் படிச்சிருப்பார்? வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு வாய்ப்பு பெரிய நகரங்களில் மாத்திரம் உருவான காரணத்தால் நிறைய பிராமணர்கள் ஆங்கிலம் படித்தாங்க. ஆங்கிலம் படித்தவொடனே என்ன செய்வாங்க, இயற்கையாக வேலைக்கு சட்டம் படித்தா வக்கீலாக போவாங்க, வக்கீலாக இருந்துட்டு ஜட்ஜாக ஆவாங்க, அரசு அதிகாரியாக போவாங்க, குமாஸ்தாவில் இருப்பாங்க, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க, பிடபிள்யூடியில் இருப்பாங்க, ரயில்வேல இருப்பாங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்த வேலை. அப்போ தான் பிரிட்டிஷ்காரர் என்ன பண்ணான்னா ஒரு கமிட்டி போட்டு, சென்னைக்கு அந்த கமிட்டி வந்துச்சு, அலெக்சாண்டர்னு ஒருத்தர் அந்த கமிட்டியில் வந்தார். அப்போது இருந்த அரசு பணிகளில் எவ்வளோ பேர் பிராமின், எவ்வளோ பேர் நான் பிராமின் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தான். நேச்சுரலி என்னங்க நடக்கும், என்ன நடக்கும்? நான் ரெட்டியாக இருங்க, மதுரையும் தாண்டி 40 கிலோமீட்டர் தள்ளி கிராமத்தில் எங்கள் தாத்தா பூட்டை முப்பாட்டெல்லாம் இருந்திருப்பாங்கங்க. நாங்களாம் எங்கே போய் இங்கிலீஷ் படிக்கிறது? எந்த அரசு வேலைக்கு போகிறத ரொம்ப குறைச்சலாக நினச்ச காலகட்டம் அதெல்லாம். அரசு வேலைக்கு போகக்கூடாது, விவசாயம் இருக்குது, நம்ம மண் இருக்கும்போது எதுக்கு அடுத்தவங்ககிட்ட போய் கை கட்டி பிழைக்கிறோம்னு நினச்ச காலம் அது. எங்கள் மாமா ஒருத்தர் கவர்மெண்ட் வேலை கிடச்சி 5 வருஷம் வேலை செஞ்சு எங்கள் பெரியப்பா பொண்ணு தர்றதுக்கு முன்னால், நீ கவர்மெண்ட் வேலையில் அடிமை உத்தியோகத்தை நீ ராஜினாமா பண்ணாதான்டா வேலை தருவேன்னு சொல்லி அவர் வேலை ரிசைன்மெண்ட் வந்து எங்கள் பெரியப்பா பொண்ணு அக்காவை கல்யாணம் பண்ணார். அவர் அரசு வேலையை அடிமை உத்தியோகம் நினைத்த காலம், பெருமிதமான காலம் அது. அப்போ அந்த அலெக்சாண்டர் வந்து எடுத்த அந்த இன்டர்வியூவில் 90% மேலே பிராமின்ஸ் தான் இருக்காங்க அப்படியெல்லாம் சொல்லி உருவாக்கப்பட்டதான் நீதி கட்சி. நீதி கட்சி நம்ம எல்லாம் புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். நீதி கட்சி வந்து ஆங்கிலேயனுக்கு வால் பிடிச்ச கட்சி, இந்தியாவுக்கு சுதந்திரம் வேண்டாம் என்று சொன்ன கட்சி, ஒரு அடிமை கட்சி. ஆனால் அது பிராமண எதிர்ப்பு கட்சி இல்லை, ஆன்டி பிராமின் பார்ட்டி கிடையாது. ஏன்னா அந்த தியாகராஜ் செட்டியார் அவரே அவருடைய கூட வேலைக்கு வச்சிருந்தவங்களாம் பிராமின்ஸ் தான். தியாகராஜ செட்டியார் நீதி கட்சியினுடைய பிதாமகர் வேத பாடசாலை நடத்தி கொண்டிருந்தார் என்பது பல பேருக்கு தெரியாது. இதே சென்னையில் ஒவ்வொரு வருஷமும் ஒரு 500 ஏழை பிராமண பெண்களுக்கு அந்த காலத்தில் திருமணம் செய்து வைப்பார் ஒவ்வொரு வருஷம். அதனால அவருக்கு பிராமின் ஹேட்ரட் இல்லை. வேலை வாய்ப்பில் இவங்க அதிகம் இருக்கிறாங்க, மற்றவங்களுக்கும் பங்கு வேணும்ன்றது தான் அவர் ஆரம்பிச்சது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி பிராமண துவேஷமாக, வெறுப்பாக, பிராமண எதிர்ப்பு அரசியலை கொண்டு வந்ததெல்லாம் திராவிடர் கழகம் நம்ம தாடி ஈவேரா அவர்கள் வந்த பிறகுதான் இந்த கொடுமை, இந்த கூத்தெல்லாம் வந்துச்சு. இதெல்லாம் பிராமண துவேஷ அரசியலாக மாற்றுறது இவங்க தான். வெள்ளக்கார மாத்திரம் அரசு வேலைகளில் நான் பிராமினுக்குன்னு இவ்வளோ பெர்சன்டேஜ்னு ஒரு சட்டம் அப்பவே போட்டுதான்னா நீதி கட்சி தோன்றுவதற்கான ஜஸ்டிஃபிகேஷனே இல்லை. எல்லா கவர்மெண்ட் வேலையிலும் நான் பிராமின்ஸுக்கு 10%, 20, ஏதோ ஒரு 30% அப்படி வச்சிருந்தான்னு வச்சுங்க, ரிசர்வேஷன் அமல்படுத்தியிருந்தான்னா ஒரு கட்சியே உருவாயிருக்காது. வெள்ளைக்காரன் இதை திட்டம் போட்டு உருவாக்கணும், ரிசர்வேஷன்லாம் கொடுக்கக்கூடாது, இவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கணும், இதை பெரிய துவேஷ அரசியலாக கொண்டு போகணுன்றதுனால அப்படி உருவாக்குனாங்க.
அதிலிருந்து தான் பெரிய ஒரு பிளவு உருவாச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியலை, பிராமண எதிர்ப்பு அரசியலை மையமாக வைத்து இந்த ஒரு சித்தாந்த கருத்தியல் இருப்பதாக ஒரு போலி சித்திரத்தை காண்பிச்சிட்டு இருக்காங்க. இது தவறு என்று சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். இது தவறு என்று சொல்ல வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப வேண்டிய ஒரு பிராமண சமூக நண்பர் சொல்லக்கூடாது, எனக்கு ஒரு மூத்த அண்ணா போல அவர் ரொம்ப வருத்தப்பட்டு என்கிட்ட ஒரு தடவை சொன்னாரு, எவ்ரி நான் பிராமின் இன் தமிழ்நாடு இஸ் அன் ஆன்டி பிராமின் அப்படின்னார். எவ்ரி நான் பிராமின் இஸ் அன் ஆன்டி பிராமின், தமிழ்நாட்டில் அப்படிதான் ஆகி போச்சு இவங்க பண்ண பிரச்சாரத்தில் அப்படின்னு. நான் சொன்னேன் அப்படி இல்லைன்னு சொன்னேன். நீங்க தப்பா சொல்றீங்க, அரசியலை மாத்திரமே பார்த்துட்டு சொல்றீங்க. என்னைக்குமே இந்த கடல்ல நீரோட்டம் இருக்கும், நீரோட்டத்தில் ஒரு ஓவர் கரண்ட்னு ஒன்று இருக்கும், அண்டர் கரண்ட்னு ஒன்று இருக்கும். தமிழக அரசியலுடைய ஓவர் கரண்ட் தான் அது பிராமண எதிர்ப்பு அரசியல். தமிழ் சமூகத்தின் அண்டர் கரண்ட் இது பிராமணர்களை மதிக்கிற ஒரு சமுதாயம் தமிழ் சமுதாயம். ஆயிரக்கணக்கில் அந்த உதாரணங்கள் சொல்ல முடியும், ஆயிரக்கணக்கான உதாரணம் சொல்ல. எங்க ஊர்ல ஒரு விளக்கு பூஜை நடத்தினோம் 10 வருஷத்துக்கு முன்னால, கிராமத்துல பக்கத்துல. அது பெரும்பாலும் பட்டியல் சமூக மக்கள் இருக்கிற பகுதி. அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவரே திமுக தான். திமுக கொடி மாட்டம் தான் பிறக்கும் அந்த ஊர்லயே, வேற கட்சி இல்லை. விளக்கு பூஜை, நம்ம RSS உள்ள போறதுக்காக விளக்கு பூஜை மூலமா போவோம் அப்படின்னு போனோம். சரி என்ன பண்ணலாம், நம்ம தமிழ்ல விளக்கு ஏற்றி மந்திரம் சொல்லலாம் அப்படின்னு தமிழ்ல விளக்கு வழிபாடு செய்கிற சில பெண்கள்லாம் அழைச்சி கூட்டிட்டு உட்கார வச்சு ஒரு 1008 விளக்கு பூஜை. பெண்கள் நிறைய வந்துட்டாங்க. 1000 தான் சொன்னோம், நானும் வந்தது 2000 பேர் இருப்பாங்க பெண்கள். எல்லாம் வச்சு விளக்கு பூஜை ஆரம்பிக்கும் போது இவங்க விளக்கே போற்றின்னு பாட ஆரம்பிக்கிறாங்க. நிறுத்து அப்படின்ட்டான். எங்களுக்கு என்ன இப்படி ஆரம்பிக்கிறப்ப இப்படி சகுனத்தடையா சொல்றானே, அப்படி நிறுத்து, ஏன் ஐயர் வரலையா அப்படின்னு கேட்டான். ஐயர் ஏன்பா, ஐயர் மந்திரம் சொல்லாம என்னங்க இப்ப விளக்கு பூஜை நடத்துறீங்க, நீங்களா விளங்குவீங்களான்ட்டா எங்களை. விளக்கு பூஜையை ஐயர் வச்சு மந்திரம் சொல்லணும்னு சொன்னவே திமுக காரன். இவன் எதுவும் தடங்கல் பண்ணிடுவானோன்னு அப்படியே நாங்க தமிழ்ல சொல்லி கொண்டு போனவன் பிஜேபி காரன். எப்படி பாருங்க. சரி நமக்கு சந்தோஷம், இவனே அப்படி வந்தான்னு என்ன ஊர்ல எல்லாரையும் கேட்டோம். எல்லாருக்கும் ஆமாங்க ஐயர் வந்தா தாங்க நல்லா, ஐயர் பண்ணாங்க பூஜையே பண்ணணும், இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருப்போம் ஐயரை வர சொல்ல வேண்டாம். அந்த ஊர்ல ஒரே ஒரு கோயில், ஐயர் நடைய சாத்திட்டு 4 மணிக்கே போயிட்டாரு அர்ச்சகர். அந்த காலத்துல செல்போன்லாம் இல்லை, நான் சொல்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னால. அப்புறம் 4 திக்கிலும் 4 பேரை வண்டி கொடுத்து அனுப்பிச்சு, அர்ச்சகர் எங்க இருந்தாலும் அவரை தூக்கிட்டு வா அப்படின்னு ஆள் அனுப்பிச்சோம். ஏன்னா அவன் எங்கே போனாலும் தெரியாது. எல்லா திக்குகளிலும் வண்டிகள் பறந்தன, வாகனங்கள் போச்சு, இளைஞர்களை அனுப்பிச்சிருந்தோம். ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கழிச்சு ஒருத்தர் தூக்கிட்டு வந்துட்டான். சாமியை தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு பின்னால் வச்சு. அவர் கொஞ்சம் வயசான இருப்பாவும், நல்ல என்ன ஏன்டா அப்படி கஷ்டப்படுத்துறீங்கன்னார். கஷ்டமில்லை சாமி, எங்களை காப்பாத்துக்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு அவர் பண்ணதுக்கு அப்புறம் தான், அத்தனையும் சொன்னதுக்கு அப்புறம் தாங்க அந்த விளக்கு பூஜை நடந்தது என்பதை இங்க நான் பதிவு செய்கிறேன். யோசிச்சு பாருங்க நீங்க. அப்படிலாம் இல்லைன்னா அவன் ஏற்றுக்கொள்ளவே தயாரா இல்லை. இதெல்லாம் அண்டர் கரண்ட். அவன் அந்த திமுக காரன் வச்சிருக்கிற அரசியலுக்கும் அவன் நடந்துக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லை. அவனுக்கு இதெல்லாம் தெரியாது. அவனுக்கு அப்படி ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய மரியாதை இருக்கு. நீங்க கவர்மெண்ட்ல பிஆர்சியில் வேலைக்கு போறீங்க வச்சுங்க, ஒருத்தர் எஸ்சி கம்யூனிட்டி, ஒருத்தர் ஓபிசி கம்யூனிட்டி, ஒருத்தர் பிராமின் கம்யூனிட்டி, ஒரு அக்கௌண்டன்ட் வேலைக்கு போறோம்னு வச்சுங்க. பிஆர்சியில் முதல்ல ரிசர்வேஷன் படி முதல்ல எஸ்சி கம்யூனிட்டி எடுப்பாங்க, அப்புறம் ப்ரிஃபரன்ஸு, அப்புறம் ஓபிசிக்கு ப்ரிஃபரன்ஸு, அப்புறம் பிராமின் யாராவது இருந்தால் அப்படியே பார்ப்பாங்க, தடவுவாங்க, அப்படியே பார்ப்பாங்க, கொடுக்கணுமான்னு பார்ப்பாங்க, வேறு வழி இல்லைன்னா கொடுப்பாங்க. அப்படி தானே? இதே ஜெயவிலாஸ் முதலாளி பஸ் கம்பெனி நடத்துகிறாரு, அங்கே போங்க. இதே மாதிரி 3 பேர் மனு போட்டிருக்கட்டும், ஒருத்தர் எஸ்சி, ஒருத்தர் ஓபிசி, ஒருத்தர் பிராமின், அக்கௌண்டிங் போஸ்ட்டுக்கு மனு போட்டிருக்கணும். அவர் முதல்ல பிராமினை தான் வேலைக்கு எடுப்பார். எந்த தனியார் நிறுவனத்தில் நீ பிராமின்கிறதுனால வேலை கொடுக்க மாட்டேன்னு சொன்ன ஒரு முதலாளி தமிழ்நாட்டை காமிக்க பார்ப்போம். அப்படி யாராவது ஒருத்தர் சொல்லியிருந்தாருன்னா அவருக்கு கிராக்கா இருப்பார். அப்போ மரியாதை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அக்செப்டன்ஸ் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? மரியாதை, முக்கியத்துவம் எல்லாமே இருக்கு. அரசியல்ல அது மழுங்கடிக்கப்பட்டிருக்கு. ஒரு எதிர்ப்பு துவேஷ அரசியலை உருவாக்கி வச்சிருக்கு. அந்த அரசியல் கூட இன்னும் ஓரிரு ஆண்டுகள்ல தான். இந்த தாடி கீடி எல்லாம் மோடிக்கு முன்னால செல்லுபடி ஆகாது என்பதை நாம் திரும்ப உணர்ந்தோம். சும்மா இந்த பூணூல் அறுப்போம், பூணூல் அறுபடும்ன்ற பேச்செல்லாம் இனிமே இந்த 1 வருஷம் 1.5 வருஷம் தான் ஓடும்.
நீ பூணூல் அறுபடும்னு பேசுனா உனக்கு என்ன அறுபடும்ன்றது 2026 தெரியும். நான் இங்கே வரும்போது கூட யாரோ ஒரு சகோதரர் சொன்னார், நான் அந்தனர் அதிரடி படைன்னு வச்சிருக்கேன் அப்படின்னாரு. இங்கே கூட்டத்தில் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்தனர் அதிரடி படைன்னு வச்சிருக்கேன்னு. நீங்கள் அந்தனரா மட்டும் இருங்க சார், அதிரடி படையவர் நாங்கள் பார்த்துக்கோம் சார். பிராமணை கத்தியெல்லாம் எடுக்கக்கூடாது சார், கத்தி துப்பாக்கியெல்லாம் பிராமணன் எடுக்கக்கூடாது. அதுதான் நாங்கள் இருக்கோம். எங்கள் வேலையை நீங்கள் செய்றீங்க. அதனால அதிரடிப்படையெல்லாம் வேண்டாம். தர்மத்தை காக்கும் பணியை பிராமணர்கள் செய்து கொண்டால் பிராமணர்களை காக்கும் பணியை சமுதாயம் செய்துவிடும் என்பது. அதனால நாம தனித்து விடப்பட்டோம்னோ, நமக்கென்று ஆதரவு குரல்கள் இல்லை என்றோ எந்த இடத்துலையும் யாருமே நீங்க கவலைப்பட வேண்டாம், அச்சப்பட வேண்டாம். இது வாக்கு வங்கிக்காக இல்லை. தமிழ்நாட்டில் இருக்க அந்தனர் சமுதாயத்திற்கு லட்சக்கணக்கில் ஓட்டு இருக்குன்னு நினைச்சு நான் இங்கே பேச வரல. வாக்கு இருக்கு என்பதற்காக இல்லை, அவங்க வாக்குக்காகத்தான் நான் இங்கே பேசுகிறேன். வாக்கு தத்தம் உள்ள ஒரு சமுதாயம். நீங்க கிராமங்கள்லாம் போங்க, பாரம்பரியமான சமுதாயங்கள்லாம் அந்தனர்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நீங்க தென் மாவட்டங்கள் எல்லாம் குலகுருன்னு உண்டு. குலகுரு, எங்களுக்கெல்லாம் குலகுரு உண்டு. அந்த வழக்கம் இல்லாமல் போச்சு, அவ்வளவுதான். குலகுரு என்பவர் வருடத்திற்கு ஒரு முறையோ 2-3 வருஷத்துக்கு ஒரு தடவையோ அந்த வீடுகளுக்கெல்லாம் வருவார். வந்து அங்கே 1 நாள் 2 நாள் அந்த ஊர்ல தங்கியிருப்பார், உபன்யாசம் பண்ணுவார். அண்ணன் தம்பி கடையில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் பேசி தீர்த்து வைப்பார். அவர் எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுவாங்க, அவர்கிட்ட இருந்து வழிகாட்டுதல் பெறுவாங்க. அப்புறம் அவர் ஊரப்போ போறப்போ மாட்டு வண்டியில் அவருக்கு தேவையான அரிசி பருப்பு காய்கறிலாம் வச்சு கொடுப்பாங்க. இப்போ எனக்கு சிவகங்கையில் ஒருத்தர் கோயில் அர்ச்சகராக இருக்கார், என்னோட நண்பர். அவர் சொல்றாரு, எனக்கு 0 இன்கம் இந்த ஊரில் அப்படின்னாரு. ஒரு வருமானம் இல்லை, எனக்கு 10 பைசாக்கு வருமானம் கிடையாது இந்த ஊரில். அப்புறம் எப்படிப்பா சமாளிக்கிற அப்படின்னு கேட்டேன். 0 எக்ஸ்பெண்டிச்சர் இந்த ஊரில், ஒரு செலவும் இல்லை எனக்கு, எல்லாம் சமுதாயம் பார்த்துக்குது. என் பேலன்ஸ் ஷீட்டில் 0 இன்கம் 0 எக்ஸ்பெண்டிச்சர். அவருக்கு தேவையான எல்லாத்தையுமே அந்த கிராமமே பார்த்துக்கும். அவருக்கு வீடு கொடுத்துட்டாங்க, அவருக்கு அரிசி பருப்பு கொடுத்துட்றாங்க. வந்து வீட்டில் கேட்டு போகிறான், ஐயருக்கு இன்னும் மிச்சம் இருக்கான்னு கேளுப்பா, இன்னைக்கு அரிசி இருக்கான்னு கேளுப்பா, ஏதாவது காய்கறியெல்லாம் இருக்கான்னு கேளு, அப்படி எல்லாம் கொடுத்துட்றான். எனக்கு செலவும் இல்லை, வருமானம் இல்லை, புண்ணியம் மாத்திரம் நிறையா இருக்குது, பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதுதான் பிராமண தர்மமாக நமது நாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. பிராமணர்கள் சம்பாதிக்கக்கூடாது, பிராமணர்கள் நிலம் வச்சு விவசாயம் பண்ணக்கூடாது, பிராமணர்கள் ஆட்சியாளராக வரக்கூடாது. அப்போ அவங்க என்ன செய்யணும்? அவங்க வேலை தர்மத்தை சொல்வது ஒன்றுதான் அவர்களது பணியாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. வேதத்தை சொல்வத வழிதான் இருக்கிறது. இந்த ஆலயங்களை காப்பாற்றுகிற அந்த பொறுப்பு அவர்கிட்ட இருக்கு. யோசிச்சு பாருங்க, சத்ரபதி சிவாஜியை பற்றி பேசுகிறோம். மகத்தான வீரன், இந்து சாம்ராஜ்யம் அமைத்த வீரன் சத்ரபதி சிவாஜி. ஆனால் அந்த சத்ரபதி சிவாஜிக்கு அவ்வளவு உத்வேகத்தை கொடுத்தவர் யார்? ராமதாசர், சமர்த்த ராமதாசர், பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர். அப்போ பிராமணர் என்பவர் குரு, பிராமணர் என்பவர் கன்சல்டன்ட், பிராமணர் என்பவர் அட்வைசர், பிராமணர் என்பவர் நம்மை நெறிப்படுத்துவர், கவுன்சிலிங் பண்ண கவுன்சிலர். இங்கிலீஷில் 2 வார்த்தை இருக்கு, பொசிஷன் ஆஃப் பவர், பொசிஷன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், அப்படி 2 வார்த்தை இருக்கு. பிராமண சமுதாயம் வரலாற்றில் எந்த இடத்திலுமே தன்னை பொசிஷன் ஆஃப் பவர்ல வைத்துக் கொண்டதில்லை, பொசிஷன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்ல எப்பயுமே இருப்பாங்க. அதுதான் பிராமண சமுதாயத்தினுடைய லட்சணம், லட்சியம். பொசிஷன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் என்ன? சத்ரபதி சிவாஜி இந்து சாம்ராஜ்யம் அமைக்கணும்னு சொல்லி அவரை நெறிப்படுத்துவார். அவர் சந்திரகுப்தனை அந்த மகத பேரரசு, அந்த மௌரிய பேரரசை தூக்கி போட்டுட்டு நீ தர்மத்தின் வழியில் ஆட்சி பண்ணணும் நெறிப்படுத்தினவர் ஒரு சாணக்கியன். சாணக்கியர் இல்லைன்னா எங்கே சந்திரகுப்த மௌரியர் வந்திருப்பார்? வாய்ப்பே இல்லை. ஹம்பியில ஹரிஹரர் புக்கர் என்கிற 2 வீரர்களை தயார் செய்து விஜயநகர சாம்ராஜ்யத்தை அமைத்தவன் ஹரிஹரன் புக்கர் என்பது தெரியும். அதற்கு பின்னால் இருந்த பிராமணர் குரு வித்யாரண்யர் என்பது நமக்கு தெரியாது. வித்யாரண்யர் இல்லைன்னா எப்படி விஜயநகர சாம்ராஜ்யம் வந்திருக்கும்? உலகமெல்லாம் இந்து தர்மத்தை போற்றி உலகமெல்லாம் இந்து தர்மத்தை வழிபட வைத்தவர் விவேகானந்தர் என்று தெரியும். அவர் பிராமணர் இல்லை, காயஸ்த சத்திரியன் விவேகானந்தர். ஆனால் அவரது குருவாக இருந்து அவருக்கு அப்படி வழிபடுத்தியவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ற பிராமணர். இன்னைக்கு வரலாறு அப்படிதான். பொசிஷன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் தன்னை நிறுத்தி கொண்டு இந்த சமுதாயம் இயங்குவதற்கான எல்லா வழிகளையும் செய்தவர்கள் அந்தணர்கள். அதனாலதான் வள்ளுவன் சொல்றான், அந்தணர் நோர்க்கும் அறத்துக்கும் ஆதியாய் நின்றதாம் மன்னவன் கோல்.
அந்தணர்கள் செய்கிற தவத்துக்கும் முக்கியமானது என்ன? ஆட்சியில யார் இருக்காங்க, அதுதான் முக்கியம். மன்னவன் கோல் அப்படின்னா ஆட்சியில யார் இருக்காங்க. தமிழ்நாட்டில் அந்தணர்கள் என்ன தவம் செஞ்சாலும் இங்க அது ரொம்ப சிரமப்படும். ஏன்? ஆட்சியில் இருக்கிறது செங்கோல் இல்ல, ஓங்கோல். இங்க என்னைக்கு தாமரை ஆட்சி மலர்கிறதோ அன்னைக்கு நீங்க அரசியல் பத்தியே பேச வேண்டாம், நீங்க பாட்டு தர்மத்தை காப்பாற்றுற வழியை பாரு. இப்ப நம்ம இருக்கிறது ஆபத் தர்மம் தான். ஆட்சியாளர்கள் தீயவர்களாக இருக்கும்போது, ஆட்சியாளர்கள் தர்மத்திற்கு எதிரானவர்களாக இருக்கும்போது, அந்தணர்கள் பணி என்பது வெறும் ஆன்மீகம் அறப்படி மாத்திரமல்ல, அரசியலிலும் நீங்கள் கருத்து சொல்லி நெறிப்படுத்த வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கிறது, செய்யணும். இப்படி அட்வைசரா, ஆலோசகரா, குருவா, நம்மை வழிநடத்துபவராக இந்த பிராமண சமுதாயத்தை இந்த திமுக காரனும் நமக்கு போட்டியாளரே இந்த பிராமணர்கள் தான் கொண்டு வந்து நிறுத்தினான். அதுதான் பிரச்சனை. போட்டியாளரை எப்ப அவன் ப்ரொஜெக்ட் பண்ணி நிறுத்தினானோ, நான் வளர்வதற்கு நீங்கள் தடைன்னு கொண்டு வந்து செயற்கையா நிறுத்தினானோ, அப்போதான் இந்த துவேஷம் ஆரம்பிக்குது. இவர் போட்டியாளர் இல்லைப்பா, எனக்கு உதவி செய்பவர், என்னை வழிநடத்துபவர், எனக்கான வழிகாட்டி என்கிற இடத்தில் இந்த சமுதாயம் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் எப்போதும் வராது. மக்களுக்கு உண்மை தெரியும்ல, அவனும் கண்ணால பாக்குறான்ல, எல்லாத்தையும் பாக்குறான்ல, இவங்க சொல்றது மாத்திரம் நம்புறது இல்லையில அவன். அப்படி அந்த பொசிஷன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்ல தன்னை எப்போதும் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் இந்த சமுதாயம் தான். மற்றதெல்லாம் கட்சி பார்த்துக்கொள்ளும், அரசியல் பார்த்துக்கொள்ளும். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சிறப்பான அரசியல் சூழல் என்ன? தமிழ் சமூகத்துக்கும் தமிழ் அரசியலுக்கும் தொடர்பே கிடையாது. தமிழ் சமூகம் 40,000 50,000 கோயிலை கட்டும், கோவில்களை கொண்டாடுகிற சமூகம் தமிழ் சமூகம். இவ்வளவு எண்ணிக்கையில கோவில்கள் இந்தியாவின் எந்த மாநிலத்திலும் இல்லை என்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் கோவில்கள் இருக்கு. கர்நாடகால இருந்து ஒரு பேராசிரியர் வந்தார் என்கிட்ட. அவர் கேட்டார், தமிழ்நாட்டினுடைய ஹோட்டல்களில் போனா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அந்த கேஷ் கவுண்டர் வச்சிருக்காங்க கல்லாப்பட்டிமா, அதுல கூட விபூதி குங்குமம் வச்சிருக்கான். நான் இந்தியாவில் எங்கேயுமே பார்த்ததில்லை. ஏன்னு கேட்டார். ரொம்ப சிம்பிள், காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னால கொஞ்சம் விபூதி எடுத்து பூசிட்டு சிவசிவான்னு சொல்லிட்டு தான் சாப்பிடுவான் நம்மால். அதனால ஹோட்டலுக்கு வந்து அவன் விபூதி பூசாட்டி சாப்பிடாம போயிடுவானேன்னு ஹோட்டல் முதலாளி விபூதியும் சேர்த்து அங்கே வச்சிருக்கிறார். எக்ஸ்ட்ரா வாக்கிங், எக்ஸ்ட்ரா மைல் மாதிரி எக்ஸ்ட்ரா சர்வீஸ் கொடுக்குறாரு அவர். அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், அவ்வளோ பக்திமான்களா தமிழ்நாட்டில்னு கேட்டார். ஆமாம், அவ்வளோ பக்திமான்கள். அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அடுத்த கேள்வி கேட்டார், எனக்கு பதில் தெரியல. அப்படி இருந்து எப்படி திமுக ஓட்டு போட்டாங்கன்னு கேட்டார். அது கொஞ்சம் கோளாறு தான், என்ன பண்றது. கொஞ்ச நேரம் பக்திமானா இருக்கான், கொஞ்ச நேரம் அம்பியா இருக்கான், அப்புறம் அந்நியனா மாறிடுறான். ஓட்டு போடுறப்போ அந்நியனா இருக்கான், அப்புறம் சமுதாய வாழ்க்கை வாழ்றப்போ அம்பியா இருந்து நல்லவனா இருக்கான். என்ன பண்றது? ஓட்டு போடும் போதும் இவன் அம்பியாக வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பணியாக இருக்கிறது. பணி செய்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டி கிடையாது. தமிழ்நாடு ஒரு ஸ்பிளிட் சொசைட்டியா இருக்கக்கூடாது. நம்ம வாக்களிக்கும் போதும் இந்துவாக வாக்களிக்கணும், வாழ்க்கை முறையிலும் நாம் இந்துவாக வாழ வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சி திரும்ப திரும்ப மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் உண்மையான நிலைமை, அதுதான். அதே மாதிரி பாருங்க, தமிழ் சமுதாயம் தமிழ்நாட்டில் இட்ஸ் அ மல்டிலிங்குவல் சொசைட்டி. தமிழ்நாட்டில் ஒரு 20% மேல தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்க. மதுரையில் சேலம் எல்லாம் வந்தீங்கன்னா சௌராஷ்டிரா பேசுறவங்க இருக்காங்க. மேற்கு மாவட்டங்கள் அந்த எல்லையெல்லாம் மலையாளம் பேசுறவங்க இருக்காங்க, கன்னடம் பேசுறவங்க இருக்காங்க, ஹிந்தி பேசுறவங்க இப்போ கொஞ்சம் சமீப ஆண்டுகளில் வந்து செட்டில் ஆயிருக்காங்க. ஆனால் தமிழ் அரசியல் தமிழ் சாவனிஸ்ட் பாலிடிக்ஸாக இருக்கும். ஸோ தமிழ் சொசைட்டி இஸ் எசென்ஷியலி ரிலிஜியஸ், தமிழ் பாலிடிக்ஸ் இஸ் ஏத்திஸ்ட். தமிழ் சொசைட்டி இஸ் மல்டிலிங்குவல், பட் தமிழ் பாலிடிக்ஸ் இஸ் தமிழ் சாவனிஸ்ட். புரியுதா உங்களுக்கு? தமிழ் சொசைட்டி இஸ் ரெஸ்பெக்ட்ஃபுல்னஸ் டு பிராமின்ஸ், தமிழ் பாலிடிக்ஸ் இஸ் ஹேட்ரட் டு பிராமின்ஸ். தமிழ் அரசியல் தான், அது திராவிட கட்சிகளுடைய அரசியல் தான் பிராமண எதிர்ப்பு அரசியலை தவிர தமிழ் சமுதாயத்தோட கேரக்டர் நீங்க நினைச்சிடாங்க. தமிழ் சமுதாயம் பிராமணர்களை கொண்டாடுகிற சமுதாயமாக இந்த தமிழ் சமுதாயம் இருக்கு. உங்களுக்கு இந்த ரெண்டுக்கு வேறுபாடு தெரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுங்க. அது கூட எனது நண்பர் எவ்ரி நான் பிராமின் இஸ் அன் ஆன்டி பிராமின் சொன்னதுனால அவரது வருத்தத்தில் பங்கேற்று கொண்டு நான் இதை சொல்லுகிறேன். அப்போதே நான் அவர்கிட்ட சொன்னேன், எவ்ரி நான் பிராமின் இஸ் நாட் ஆன்டி பிராமின், எவ்ரி ஆன்டி பிராமின் இஸ் ஆன்டி ஹிந்து. அதுதான் நம்ம இந்த மக்கள் மத்தியில் சொல்லணும். ஒருத்தன்
பிராமணர்களை எதிர்த்து ஒருத்தன் பேசுறான்னா அவன் இந்து தர்மத்தை எதிர்த்து பேசுகிறான்னு அர்த்தம். இதை மற்றவர்கள் ஏமாந்து விடக்கூடாது. பிராமணத்தானே எதிர்க்கிறான், நம்மளை இல்லையே அப்படி நினைச்சிடக்கூடாது. அவன் நோக்கம் இந்து தர்மத்தை அழிக்க வேண்டும் என்பது. இவன் இருந்தா தானே இவனை காப்பாற்றி வச்சிருக்கிறான். இந்த பிராமண தர்மம் தானே இவனுக்கு இந்த நம்பிக்கையை கொடுக்குது. இந்த பிராமண தர்மம் தானே இந்த கோவில்களை எல்லாம் கட்டி காப்பாத்துது. இவன் தானே இன்னும் வேதங்களுக்கு உயிர் கொடுத்து வச்சிருக்கான். இவனை ஒழிச்சா எல்லாம் ஒழிஞ்சிரும் அப்படிங்கிறதுனால தான் இதை அழிக்க முயற்சித்தானே தவிர தனிப்பட்ட முறையில் ஒன்று கோபம் இல்லை. ஆனால் நாம் சபதம் எடுப்போம், ஒரு அந்தணன் வாழும் வரை ஒவ்வொரு இந்துவும் நன்றாக வாழ முடியும் என்பதை நாம் இந்த தமிழ் சமுதாயத்திற்கு திரும்ப திரும்ப சொல்லணும். இது ஒரு போராட்ட காலம். வீரமாக எழுந்து நின்று போராட வேண்டிய ஒரு காலம். சுதந்திர போராட்டத்தில் வேற யாரை விட ஒன்றும் அந்தனர் சமுதாயம் ஒன்றும் குறை வைக்கலையே. வாஞ்சிநாதன் யாரு? வீர சாவர்கர் யாரு? வீர சாவர்கருடைய கால் தூசிக்கு பெறாதவன்லாம் இன்னைக்கு வீர சாவர்கர் மன்னிப்பு கேட்டார்னு பேசுறானே, நாக்குல நரம்பு இல்லாம பேசிட்டு இருக்கிறான். வீர சாவர்கருடைய தியாகம் என்ன, அவருடைய வாழ்க்கை என்ன, மன்னிப்பு கேட்டார்னு எழுதுறான். ஈவேரா ஒரு புத்தகம் எழுதினார், பகத்சிங் எழுதின புத்தகம், ஒய் ஐ ஆம் அன் ஏத்திஸ்ட், நான் ஏன் நாத்திகன் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினார். ஈவேரா கூட பிறந்த தம்பி ஈவே கிருஷ்ணமூர்த்தின்னு, அவரும் கம்யூனிஸ்ட்ல ஒரு பெரிய தலைவர் இருந்தார், ஜீவானந்தம். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த புத்தகத்தை தமிழ்ல கொண்டு வந்தாங்க. அது இங்க ஆங்கிலத்திலேயே தடை செய்யப்பட்ட புத்தகம். அது தமிழ்ல கொண்டு வரத பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணா, 2 வருஷம் தேச துரோக வழக்கில் தூக்கி உள்ள போட்டுருவோம் அப்படின்ட்டான். இந்த புத்தகத்தை வெளியிட்டேன்னா 2 வருஷம் ஜெயிலுக்கு போகணும். ஈவே கிருஷ்ணமூர்த்தியும் ஈவேராவோட தம்பியும் ஜீவானந்தமும். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. நீ புத்தகம் எழுதுறதுக்கு வருத்தம் தெரிவிச்சிரு, புத்தகத்தை வெளியிடாத, தெரியாம எழுதிட்டேன்னு வருத்தம் தெரிவிச்சிரு. அப்ப ஈவேரா சொன்னாரு, முடியவே முடியாது, வருத்தம் தெரிவிக்க முடியாது. அப்புறம் என்ன செய்வீங்க? மன்னிப்பு கேட்போம் அப்படின்னாரு. 2 வருஷம் ஜெயிலுக்கு போவோம்னு சொன்ன உடனே நாங்க நிபந்தனை ஏற்று மன்னிப்பு கேட்கிறோம்னு ஈவே ராமசாமி நாயக்கர், ஜீவானந்தம், ஈவே கிருஷ்ணமூர்த்தி அத்தனை பேரும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வெளியில வந்த கூட்டம் தான் இந்த திருட்டு கூட்டம். வீர சாவர்கரை பத்தி பேசுது. கேளுங்க திரும்ப. வீர சாவர்கரை பத்தி மன்னிப்பு கேட்டாருன்னு சொன்னா ஜீவானந்தமும் ஈவேரா என்னடா மன்னிப்பு எழுதி கொடுங்க. 2 வருஷம் ஜெயில போடல, அவனை ஜெயில போடுவோம்னு சொன்னதுக்கே மன்னிப்பு. ஒரு புறாவுக்காக போறா, அது மாதிரிதான் இவங்க நம்மை பற்றி பேசுறது. சமுதாய சீர்திருத்தம் யார் குறைச்சிருந்தாங்க சமுதாயத்தை? சுப்பிரமணிய பாரதியார் சொல்லாத ஒரு சமுதாய சீர்திருத்த கருத்தை இந்த தமிழ்நாட்டில் பாரதியாருக்கு முன்னால ஒருத்தர் சொல்லியிருக்கான்னு சொல்லி நான் இனிமே அரசியலே பேசவில்லை இந்த மேடையிலன்னு சொல்றேன். நான் பெண் விடுதலை, பெண் உரிமை யார் முதல்ல பேசினாங்க? யார் எழுதினாங்க? யார் அதற்காக வாழ்ந்தாங்க? பாண்டிச்சேரிக்கு போனேன்னா அங்கே ஒரு பாரதியார் வாழ்ந்த வீட்டில் நிறைய புகைப்படங்கள் இருக்கு. என் கூட ஒரு பெண்மணி பேராசிரியர், அவங்களையும் கூட்டிட்டு போனேன். அங்கே பாரதியார் ஒரு 4 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காரு, கூட செல்லம்மா பாரதியார் உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு போட்டோ. நான் என் கூட வந்த அந்த பெண் பேராசிரியர் கேட்டேன், இந்த போட்டோவை பார்த்தா அவங்களுக்கு ஏதாவது வித்தியாசமா தெரியுதாமான்னு கேட்டேன். அவங்க பார்த்தாங்க, இது எப்படி 100 வருஷம் இருக்கும் இந்த போட்டோ எடுத்து. ஒன்றுனா சொல்லிட்டு வந்தாங்க, தலைவர் பாரதியார் கொஞ்சம் இளமையா தெரிகிறாரு, கூட மனைவியும் இருக்காங்க, இப்படிதான் சொல்லிட்டு வந்தாங்க. நான் நினைச்ச அந்த கேட்ச் பாயிண்ட் அவங்களால சொல்ல தெரியல. அவங்களுக்கு என்ன தெரியுமா? 4 ஆம்பளைங்களும் சேர்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, செல்லம்மா பாரதியும் சேர்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. செல்லம்மா பாரதி கால் மேல கால் போட்டு அமர்ந்திருக்காங்க. நீங்க போய் பாருங்க பாண்டிச்சேரி அந்த போட்டோ. ஏதோ பெண்மணின்னா ஆம்பளை முன்னால நிக்க கூடாது, பெண்கள்னா ஆம்பளை பார்த்தோன்னே ஓடி ஒளிஞ்சுக்கணும், இல்ல அவங்க தரையில தான் உட்காரணும், ஆம்பளை தான் அப்படி மேலே சேர்ல உட்காரு. சேர்ல மட்டும் அந்த அம்மா உட்காரல, கால் மேல கால் போட்டு உட்காரு. இதை விட என்ன பெண் விடுதலை வேணும்? அதை 4 பேர் ஏத்துக்கிறாங்கல்ல. பாரதியார் அவரை கூட பேசி, அரவிந்தர் இருக்காரு நினைக்கிறேன், எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அதனால அந்த அம்மா அப்படி இருக்கு அமர முடியுது. பெண்களுக்கு சொத்துரிமை வேணும்னு சொன்னது யாரு? பாரதியார். எல்லாமே நீங்க ஒரு பட்டியல் சமுதாயத்து இளைஞனுக்கு பூணூல் போட்டு நீ இனிமே பிராமணன் தாண்டான்னு சொன்னது யாரு? சுப்பிரமணிய பாரதியார். பிராமணன் என்ற ஒரு இனம் இருக்கக்கூடாது, அனைவரையும் பூணூலை எடுத்து விட வேண்டும், அறுக்க வேண்டும் சொன்னவர் ஈவேரா. பிராமணன் என்ற ஒரு இனம் இருக்க வேண்டும், அனைவருமே பிராமணனாக வேண்டும் என்று சொன்னவர் பாரதியார். எது சமுதாய சீர்திருத்தம்? எடுத்துறது இல்லையா, அழிக்கிறது இல்லை சமுதாய சீர்திருத்தம், ஆக்குவதுதான சமுதாய சீர்திருத்தம். நந்தனை போல் ஒரு பார்ப்பான் நான் நானிலத்தில் கண்டதில்லைன்னு பாடுறான் பாரதி. நந்தனார் யாரு? பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர், சிதம்பரம். அவரு
சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போனவர் நந்தனார். நந்தனை போல் ஒரு பார்ப்பனனை பிராமணரை நான் ஆநிலத்தில் கண்டதில்லைன்னு சுப்பிரமணிய பாரதி பாட்டு எழுதுறாரு. நந்தனாருக்கு எவ்வளவு உயர்ந்த ஸ்டேட்டஸ் கொடுக்குறாரு பாருங்க. நம்ம எல்லாம் ஜாதியில தாழ்ந்தவன் அப்படின்னு தவறாக நினைக்க கூடாது யாரையும். நாம் நந்தனாரையும் பாராட்டுவோம், தீண்டாமையும் பாராட்டுவோம் என்று இருக்கக்கூடாது. இதெல்லாம் பாரதி எழுதுறாரு. இப்படி தீண்டாமை ஒழிப்பு, சாதி சமத்துவமற்ற நிலை, பெண்களுக்கான உரிமை, பெண்களுக்கான விடுதலை, சொத்துரிமை எதுவா இருக்கட்டுங்க, இதெல்லாம் யாரு தேசியவாதிகள் பேசாத எந்த ஒரு சமுதாய சீர்திருத்தத்தையும் இந்த திருட்டு கூட்டம் பேசியதே இல்லை என்பதுதான் நாம சவால் விட்டு சொல்ல முடியதில்லை. மேடைக்கு வாங்க, பொது மேடைக்கு வாங்க, பேசலாம், நீங்க என்ன சொன்னீங்கன்னு செய்யலாம். ஈவேரா வைக்கத்தில் போய் போராடினாரு. வைக்கம் போராட்டம் காங்கிரஸ் கட்சி நடத்தின போராட்டம். ஈவேரா போய் 2 நாள், 1 வருஷம் நடந்த போராட்டத்தில் 2 நாள் போனார். 3ஆம் நாள் ஈரோடுக்கு வந்துட்டார். நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஹால் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வச்சிருக்காங்க வைக்கம்ல, இப்ப கூட போய் பாருங்க. அதுல இந்த வைக்கம் போராட்டத்துக்காக போராடியவர்கள் யாருன்னு 100கணக்கான பேர் போட்டோ வச்சிருக்கான். அதுல ஒரு மூலையில ஈவே ராமசாமின்னு போட்டு ஒரு போட்டோ இருக்கு, அவ்வளவுதான். இங்க தமிழ்நாட்டில் என்ன பில்டப்பு, இவர் தான் ஏதோ தலைமை தாங்கி நடத்தின மாதிரி, எல்லாமே இவர் பண்ண மாதிரி, எல்லாம் ஃப்ராடுத்தனம், எல்லாம் ஃப்ராடு. சரி, ஈவேரா வைக்கத்தில் போராடினார்ல சாதாரண மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பத்தி, ஏன் தமிழ்நாட்டில் ஒரு போராட்டம் கூட பண்ணல? ஈவேரா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ்நாட்டில் எத்தனை போராட்டங்கள் பண்ணியிருக்காரு, வரலாற்றில் என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. வீட்டில் இது கேட்டாருன்னா அவர் கருத்தியல் யுத்தம் நடத்தினாராம். புஸ்தகம் போட்டு வித்தாருன்னு சொல்லுங்க. கருத்தியல் யுத்தம் நடத்தினார்னு சொல்ல, அது கூட எந்த புத்தகத்தை பிரிட்டிஷ்கார அனுமதி கொடுக்கல, அந்த புத்தகத்துக்கு மன்னிப்பு வேற கேட்டு வந்துட்டார். இது இந்த மாதிரி செயற்கையாக உருவாக்கப்பட்ட சித்தாந்தங்களில் இருந்தெல்லாம் தமிழ்நாட்டை மீட்பதுதான் முதல் பணி. தமிழ்நாட்டில் ஏதோ ஆட்சிக்கு வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி துடிக்கிறது, அந்த மாதிரி எண்ணம் யாருக்காவது இருந்தா தமிழ்நாட்டில் இந்த மேடை மூலமாக சொல்லிக் கொள்கிறேன், அது இந்த கருத்தை நாம் மாற்றிக்கொள்ளணும். ஆட்சிக்கு வருவதல்ல நோக்கம். 100 நூற்றாண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டை இது ஏதோ ஒரு நாத்திக மண்ணாக, திராவிட மண்ணாக, பிராமண எதிர்ப்பு மண்ணாக, இந்து மதத்தை ஏற்காத ஒரு மண்ணாக செயற்கையாக கட்டமைத்து சித்தரிக்கிறார்களே, அந்த போலித்தனத்தை, மாயையை தவிடுபொடியாக நொறுக்கி எடுக்க வேண்டும் என்பதுதான் பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடிய விருப்பம். அந்த சவாலை சந்திப்பதற்காகத்தான் களத்தில் நிற்கிறோம். காலமும் கணிந்து கொண்டிருக்கு. பாருங்க, ஜனவரி 22ஆம் தேதி அயோத்தியில பிராண பிரதிஷ்டை நடக்குது. அது ஏதோ ராமர் கோயிலுக்கான பிராண பிரதிஷ்டை இல்லை, ராமராஜ்யத்திற்கான பிராண பிரதிஷ்டையாக அது இருக்க போகிறது. 500 ஆண்டுகளாக எதற்காக இந்துக்கள் போராடினார்களோ, எத்தனை பேர் உயிர் துறந்தார்களோ, அங்கே ராமர் ஆலயம் இருந்தது, அதை அழித்து விட்டு அங்கே பாபரி மஸ்ஜித் கட்டினான்னு யாருங்க எழுதி வச்சா வரலாற்றில்? என்ன ஆதாரம் கேட்கிறான்? டே லூசு, பாபரே எழுதியிருக்கிறது. பாபர் நாமான்ற புத்தகத்தில், அவருடைய சுயசரிதில் அயோத்தியில ராமர் ஆலயத்தை இடித்ததை பாபரே எழுதி வச்சிருக்கிறான். இடிச்சவனே எழுதி வச்சிருக்கிறான். படிச்சவன் அதை இல்லைன்னு சொன்னான என்ன அர்த்தம்? இடிச்சவனே எழுதியிருக்கான். தோண்ட தோண்ட கீழே கோயில் இருந்ததற்கான ஆதாரங்கள் அப்படியே இருக்கு. 5 நீதிபதிகள் கொண்ட கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் கொடுத்த தீர்ப்புல ஒரு இஸ்லாமியரும் அந்த நீதிபதி டிசன்ட் நோட்டே இல்லாம, எந்த ஒரு கருத்தையும் மறுக்காமல் இஸ்லாமிய நீதிபதி உட்பட அங்கே ஆலயம் இருந்தது என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு அங்கே அயோத்தியில் ராமர் ஆலயம் கட்டப்பட்டு கொண்டிருக்கு. ஜனவரி 22 மிக பிரம்மாண்டமான ஒரு விழா. ஐயா மோடி நமக்கெல்லாம் அழைப்பு விடுத்திருக்கிறார். அன்னைக்கு ராமஜோதி ஏற்றுங்கள் வீட்டில்னு சொல்லியிருக்கிறார். அகல் விளக்கு ஏற்றுங்க, ராமஜோதி ஏற்றுங்க, வீட்டில் நல்லா மா கோலம், மாவிலை கோலம் எல்லாம் போடுங்க, நல்ல பாயாசம் எல்லாம் நல்லா பண்ணி சாப்பிடுங்க. அன்னைக்கு ஒரு நாளைக்கு சுகர் இருக்கிற பற்றி கவலைப்படாதீங்க, ராமர் பார்த்துக்குவார். நல்லா ஸ்வீட் செஞ்சு சாப்பிடுங்க. ஒரு கொண்டாட்டம் இருக்கணும். 500 வருஷம், 1528 இருந்து உங்களுக்கு தெரியும் ஒரு தகவல். ஜெயராஜ் கன்வர் அப்படின்னு ஒரு பெண்மணி 5000 பெண்கள் படையை திரட்டி கொண்டு போய் யுத்தமிட்டு ராமர் ஆலயத்தை மீட்பதற்காக 5000 பெண்கள் உயிர் வந்திருக்கிறாங்க அந்த போராட்டத்தில். 1528-29 ஜெயராஜ் கன்வர்னு அந்த பொண்ணோட பேரு, மகாராணியவா. அவ தலைமையில் 5000 பெண்கள் படை. இப்படிப்பட்ட ஒரு சூழலை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுகிறோம். இன்னைக்கு காஷ்மீரில் 370வது அந்தஸ்து நீக்கப்பட்டு காஷ்மீர் முழுமையாக இந்தியாவோட இணைஞ்சிருக்கு. முன்னால ராணுவ வீரர்கள் மேல, காவல்துறை மேல கல்லால் அடிக்கலாம், துப்பாக்கியால சுடலாம்,
அவங்க மேலே குண்டு வைக்கலாம், எந்த கஷ்டமும் இருக்காது, திருப்பி எதுவும் பண்ண முடியாது. இன்னைக்கு ராணுவ வீரர்கள் மேலே ஒரு கல்லடி விழுந்தா 100 அடி திருப்பி வந்து விழும் தீவிரவாதிகளுக்கு அப்படிங்கிற நிலைமை இன்னைக்கு காஷ்மீரில் உருவாயிருக்கு. இன்னைக்கு முன்னால காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் காஷ்மீரில் நடந்ததெல்லாம் ஷூட்டிங் தான், மிலிட்ரி ஷூட்டிங். இப்போ தான் சினிமா ஷூட்டிங் நடக்குதுங்க. காஷ்மீரில் போனால் சினிமா ஷூட்டிங் நடந்துக்கு, எல்லாம் சினிமா ஷூட்டிங் கீழே போட்டிருக்கான் தேங்க்ஸ் டு அமித்ஷா அப்படின்னு போட்டு போர்டு போட்டு ஒருத்தர் ஷூட்டிங் எடுக்கிறாருங்க. தேங்க்ஸ் டு அமித்ஷான்னு போட்டு சினிமா ஷூட்டிங் எடுக்கிறார். தேசிய கொடி பறக்குது. காஷ்மீர் வரலாற்றில் முதல் முறையாக அரசு அலுவலகங்களில் மூவர்ண கொடி பறக்க விடப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னால் நடக்கும் நினைச்சோமா? நம்ம கண்ணு முன்னால் நினைச்சோமா? காஷ்மீர் பண்டிட்ஸுக்கு நேர்ந்த கொடுமையெல்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கேயாவது ஏதோ திட்டுறான் வைக்கிறான், அதோட முடிஞ்சு போச்சு தமிழ்நாட்டில். காஷ்மீர் பண்டிதர்கள் செய்த தப்பு என்ன? அவர் இந்துவாக பிறந்தார்கள் என்பதை தவிர என்ன தவறு செஞ்சாங்க? சொந்த மண்ணிலே அகதி ஆயிட்டாங்க. பல காஷ்மீர் பண்டிட்ஸ் தங்கள் பெண் குழந்தைகளை சின்ன வயசுலேயே மூக்கு அறுத்து விட்டுருவாங்க. கொடுமையாக இருக்கும். அந்த காட்சியெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க வீடியோவில். ஏன்? அழகான பொண்ணாக இருந்தால் அவன் தூக்கிட்டு போயிடுவான். யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. போலீஸில் எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? போலீஸே அவன் தான் டெரரிஸ்ட், தான் போலீஸ், டெரரிஸ்ட் தான் கவர்மெண்ட்டு, டெரரிஸ்ட் தான் பொலிட்டீஷியன்ஸ். அதனால இந்த மூக்கை லேசாக அறுத்து விட்டுருவாங்க, பார்த்தா விகாரமாக தெரியும். அப்படி மூக்கறுப்பட்ட பெண்கள் ஆயிரக்கணக்கில் இருக்காங்க காஷ்மீரில். அடுத்தடுத்த ஜெனரேஷன் வரும்போது தான் இப்போ மாறி இருக்கே தவிர, எவ்வளவு கொடுமையான ஒரு வாழ்க்கை சொந்த மண்ணில் இந்துக்கள் வாழ்ந்திருக்காங்க பாருங்க. இன்னைக்கு அயோத்தியில் ராம ஜென்ம பூமி ஆலயம் வருகிறது. ராமருக்கு ஆலயம் வருகிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? காசியும் மதுராவும் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்குன்னு அர்த்தம், கியூல இருக்குன்னு அர்த்தம். காசியை மிக பிரம்மாண்டமான புனித நகரமாக மாற்றி இருக்கிறார் ஐயா. கங்கை பளிச்சுன்னு டிஸ்டில் வாட்டர் மாதிரி இருக்கு. இங்க நல்லா இருந்த நதியை கூவமாக்கிட்ட, சாக்கடை ஆக்கிட்டாங்க. அங்கே சாக்கடையா இருந்த நதியை டிஸ்டில் வாட்டர் மாதிரி மாற்றி இருக்கிறார் பிரதமர். அப்படி எல்லா இடங்களிலும் இந்த தேசத்தில் மாற்றம் வந்து கொண்டிருக்கும் போது தமிழ்நாடு மாத்திரம் மாறாமல் இருக்கவே முடியாது. அது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் 2024 தெரியும். இந்த திராவிட கட்சிகள், திமுக, திக, கம்யூனிஸ்டுகள், இவங்களுடைய அந்த கோர பிடியிலிருந்து தமிழகம் விடுவிக்கப்படும் காலம் நீண்ட நாள் ஆகாது, தொலைவில் இல்லை. இந்த 2024 நடக்கும். 2026 தமிழ்நாட்டு அரசியலை விட்டு முற்றிலுமாக திமுக அகற்றப்படும் என்பதையும் நாம் இங்கே சூளுரைக்கிறோம். நான் பல மேடைகளில் திரும்ப திரும்ப சொல்றதுதான், அண்ணா திமுக திமுகவை ஆட்சியிலிருந்து தான் அகற்ற நினைக்குது. பிஜேபி திமுகவை அரசியலில் இருந்து அகற்ற நினைக்கிற கட்சி. அவர்கள் தமிழ் சமுதாயத்திற்கு செய்த துரோகத்திற்கு, அவர்கள் செய்த தெய்வ நிந்தனைக்கு, பிராமண சமுதாயத்தை பற்றி இவ்வளவு அவதூறுகள் பேசியதற்கு அவர்கள் தமிழ்நாட்டு அரசியலில் அதிகாரத்தில் நீடிக்க தகுதியற்ற கட்சி திமுக. அவர்களை தூக்கி எறிய வேண்டுவது நமது காலத்தின் கட்டாயம் என்பதை இந்த சமுதாயம் நினைவில் வைத்துக் கொள்ளணும். இது வெறும் வெல்ஃபேர் அசோசியேஷன் இல்லை. வெல்ஃபேர் அசோசியேஷன் நல்லது நடக்கணும்னா தீயது அழிய வேண்டும் என்பதுதான் முக்கியம். அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய. நீங்க களை எடுக்கிறது விவசாயம் தான், பயிர் வளர்க்கிறது மட்டும் விவசாயம் இல்லை. பாரதிய ஜனதா கட்சி என்ற பயிரை வளர்க்க வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியமோ, திமுக என்ற களையை அகற்ற வேண்டும் என்பதும் அதை விட முக்கியம். ரெண்டும் சேர்ந்தாதான் விவசாயமா வரும். அதை நாம புரிந்து கொள்ளணும். அந்த 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 நோக்கத்தோட வேலை செய்யணும். இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு அறிவு சமுதாயம், அந்தனர் சமுதாயம். நாலெட்ஜ் இஸ் பவர். இன்னைக்கு வந்து உடல் ரீதியான சக்தியை விட அறிவு பெரிய சக்தியாக மதிக்கப்படுகிற ஒரு காலத்தில் இருக்கோம். அதனால எந்த இடத்துலையும் ஒரு ஹர்ட் ஃபீலிங் இல்லாமல், ஒரு ஊண்டட் ஃபீலிங் இல்லாமல், நமக்கு பின்னால் ஒரு 8 கோடி தமிழ் சமுதாயம் நம்ம பின்னால் இருக்கு, நம்ம எப்போதும் நினைவில் வைத்து மதிக்கிற ஒரு சமூகம் நமக்கு இருக்கிறது என்ற நம்பிக்கையோட நாம் அரசியலையும் கையாள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, எனக்கு வாய்ப்பளித்த சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். மிக்க நன்றி ஐயா. நீங்கள் சொல்றது, பிராமணர்கள் தர்மத்தை காத்தால் போரும், சமுதாயம் பிராமணர்களை காக்கும். இது நாங்கள் கண்டிப்பாக நினைச்சு வச்சுட்டு இருக்கோம். இந்த பிராமண சங்கம் வந்து இது நிறைவேற்றும். இப்பொழுது அவரை சிறப்பிக்க, நம்மளை வந்து அவர் சிறப்பித்தார். அவரை சிறப்பிக்க ஒரு Excellence in Community Service Award
ஸ்ரீ டாக்டர் ப்ரொஃபஸர் ராம ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு பெருமைப்படுகிறோம். இந்த விருதினை வழங்குவதில் நாங்கள் மிக்க பெருமைப்படுகிறோம். ஜோராக நமஸ்காரம். நம்மளுடைய வேர்ல்ட் பிராமின்ஸ் அசோசியேஷன் சார்பாக இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற ராம ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு ஆத்தூர் வேத பாடசாலையினுடைய ஃபவுண்டர் என்ற முறையில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரெண்டாவது, நிறையா இந்த அசோசியேஷன் மூலமாக நிறையா ரெசல்யூஷன்லாம் பாஸ் பண்ணினா அதில் இன்னும் ஒரே ஒரு ரெசல்யூஷன் அடிஷ்னலாக போடணும் அப்படின்னு நான் சிவநாராயணன் சாரை கேட்டுக்கிறேன். நான் அரசியல் பேச வரல, பட் ஆனால் ஸ்ரீ ராம ஸ்ரீனிவாசன் இஸ் எ ஸ்பீக்கர் ஆஃப் லாஜிக். சர்டன்லி நமக்கு நம்ம பண்பாடு உயரணும் அப்படின்னா பிஜேபி ஆட்சி வரும் பொழுது அவரை கல்வி பண்பாடு அமைச்சராக வர வேண்டும் என்கின்ற ஒரு ரெசல்யூஷனையும் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஜெய். ஸோ சென்டருக்கே அனுப்பிச்சுடுறாள். ஸ்டேட்டில் வேண்டாம் சென்டருக்குன்னு. சரி, அனுப்பிச்சுடலாம். அதான் சொன்னார், நம்மெல்லாம் முடிவெடுத்தா தான் பண்ண முடியும். நம்ம கையில் தான் இருக்கு. இப்போ எல்லாமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம 100% வாக்களிக்க போகணும், தேர்தலில் வாக்களிக்கணும். ஏன்னா இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் 35-40% கூட நம்ம வாக்களிக்க போகிறதில்ல. 100% வாக்களிக்க போகணும். அதே மாதிரி 100% நம்மை காக்கவிருக்கும் மோடிஜி தலைமையிலான, இங்கு மாநில தலைமை அண்ணாமலை அவர்கள் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சிக்கு என்றும் உலக பிராமணர்கள் நல சங்கம் முழு ஆதரவு அளிக்கும். அனைத்து வேட்பாளர்களுக்கும் அந்த தொகுதியில் சென்று ஆதரவு கொடுக்கும் என்று மீண்டும் அறிவுறுத்தி கூறுகிறேன். இதையே நேர்மையான அனைத்து பிராமணர்களும், சனாதன தர்மத்தில் உள்ள ஆதரிக்கும் அனைத்து பிராமணர்களும் நிச்சயம் நம்மை தொடர்வார்கள் என்றும் நம்புகிறேன்.